விஜய் ஏன் வரமாட்டார் அப்படிங்கிறதுக்கு சுருக்கமா நான் சொல்லிடுறேங்க என்னுடைய பார்வையில. ஏன்னா அவர் நிச்சயமா இந்த பக்கம் அவர் பாசிசம் பாயாசம் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, பிஜேபி இருக்கிறது முதல் காரணம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா துறையில இருந்து வர்றவங்களே தனக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் சுத்துற மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக நான் விஜயோட உயரத்தை குறைச்சு மதிப்பிடல. உறுதியா ஒரு 8 முதல் 12% ஓட்டு வாங்குவார். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா அவர் என்ன நினைப்பாருன்னா, அகில உலக இவரு பாத்தீங்கன்னா ஜாக்கி ஜானுக்கு அடுத்தது நாம தான். சோ ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நமக்கு வீட்டுல ஒரு ஓட்டா போடும். ஒரு குடும்பத்துக்கு இவங்க எப்படி ஒரு 1000 ரூபாய் நோட்டுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. நாம வந்து உறுதியா நம்ம ஆட்சி அமைச்சிடலாங்கிற ஒரு கனவுல இருப்பாருங்க. ரெண்டாவது, இது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருவேளை விஜய் தப்பி தவறி வந்தாருன்னா அது பலகீனம். என்ன காரணம்னா, தமிழக அரசியல்ல முதலா ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான சினிமா புள்ளி வந்து அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறது இதுதான் தமிழக அரசியல்ல முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேங்க. யாரும் அப்படி வந்தது இல்ல. சோ அப்படி கொத்து கொத்தா திமுக விழுந்துட்டு இருந்த 14% ஓட்டுல அவர் ஒரு டென்ட்டை ஏற்படுத்துவார். நான் அப்படியே வாங்குவார்னு சொல்லல. அவர் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாய ஓட்டுகளை பெரும்பகுதியாகவும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்ட ஓரளவுக்கு அவர் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விச் இஸ் நேச்சுரலி ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு வராதுன்னு அரசியல் நிபுணர்களால் சொல்லப்பட்டது. அந்த வாதத்தை நான் ஏத்துக்கிறேன்.